என்னது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வந்திருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் இல்லாமல், போதிய வசதி இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு காட்டியிருக்காங்க. அது அரசாங்கம் தான் இருக்கணும், முடிவு எடுக்கணும். படம் நல்லா இருக்குங்க. ஆனால் மலைதேசில் வந்து வாழ்கிறவங்களுக்கு சரியான வசதி இல்லை. வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே போய் ஏதோ தண்ணி இருக்காது, ரோடு இருக்காது, ஒரு வண்டி வசதி கூட இருக்காது. ஒரு கஷ்டம்னா கூட அவங்க வந்து ரொம்ப தூரம் பிரயாணிக்கணும். அவங்களுக்கோசரம் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துனுக்குறாங்க. அவங்களுக்குலாம் இதை போய் சேரணும். வந்திருக்கு புதுசானா எல்லாருமே காட்டுறாங்க. அவங்களுக்கோசரம் ஒரு இது வரணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஓட்டுக்கோசரம் தானே எல்லாருமே போகிறாங்க. மற்றபடி யாருமே போகிறது இல்லை. அங்கே அந்த மாதிரி வந்து போய் சேர்ந்து அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கணும். அவங்களுக்கும் மருத்துவமனை கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும், ஸ்கூல் இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நல்லா இருக்குது. படம் இருக்குது. ஸ்லோவாக தான் போவோம், ஆனால் உட்காந்து பார்க்கணும். கதையை உட்காந்து பார்க்கணும். நல்லா இருக்குண்ணா. ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ இது ஃபைட்ஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப பொறுத்து போயிட்டு கரெக்டாக அவரால் முடியலன்றதுனால அவரோட இது காமிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு. மலைவாழ் அது சூப்பராக இருக்குது சார். கதை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மலைவாழ் மக்கள் தான் ரோடு வசதி சரியில்லை. அரசியல்வாதிகள் எது அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. நல்லா சூப்பராக கடை மியூசிக்கு டைரக்டர் எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க சார். சூப்பராக. ஆமாம், இது வந்து ஒரு வித்தியாசமாக நல்லா சூப்பராக கதை நல்லா பண்ணிக்கிறாங்க சார். ஆமாம் சார், ஃபுல்லாக அழுகு தான் சார். ஃபுல்லாக படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இந்த கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கால ரொம்ப பிடிக்கும் சார். இது கஷ்டப்படுறவங்க, இந்த வசதியாக இருக்கிறவங்களாம் அந்த பார்த்து நல்லா திருந்துவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க சார். நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக நல்லா இருந்தது. மூவி நல்லா இருந்தது. கிராமத்தில் ஒரு மலை கிராமம் எப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பீப்புள்ஸ், அவங்களுக்கு என்னென்ன நீடு தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி கதை நல்லா இருந்தது. புரியல. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா ஓகே, நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மலை கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம், இது ஊர் சைடில் இருக்கவங்களுக்குலாம் இதை பார்த்தா இன்னும் எமோஷ்னலாக தெரியும். அதுதான். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே, இங்கே இருக்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் கிடச்சிருது. அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் இந்த மாதிரி ஊருங்கெல்லாம் இருக்குது. அதனால அவங்களுக்கு தேவையானதை பண்ணி தரணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து பார்த்துருக்கோம், எல்லா படமும் பார்த்துருக்கோம். இதில் வந்து இன்னும் அந்த அவங்களுக்கு தேவையான பேசிக் ப்ரைமரியாக ஒரு கிடைக்கிற ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லை. அந்த முதலுதவி பண்ணுறதுக்கு கூட அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லைன்றது தான் அங்கே அவங்க காட்டுறாங்க. ஒரு ரோடு, சின்னதாக ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறது கூட அங்கே வசதி இல்லை. அதனால தான் அவங்க அந்த கஷ்டப்படுறாங்க. அந்த டோலி தூக்குறாங்க. கொஞ்சம் நல்லா பண்ணி தர ரோடு வசதியோ இல்லை ஹாஸ்பிட்டலோ பண்ணி கொடுத்தா அங்கே நல்லா இருக்குன்றது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும், ஆமாம், எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணுன்றதா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரோட் வசதி வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும். இதுதான் கவர்மெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகணுன்றது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு பொழுதுபோக்காண்டி தான் படம் வர்றது, போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வாழை, சேது, மண்டேலா அந்த மாதிரியான படங்கள், அயோத்தி இந்த மாதிரியான படங்கள் வந்து, ஆமாம், தேன் படம், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மாதிரியான படங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க வைரம். இதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே கிடக்கு. அப்படியான ஒரு படம் தான் கெவி. புது டேரக்டர் மாதிரியே இல்லை. அந்த படத்தில் போய் உட்கார்ந்ததுலேருந்து ஒரு 12 தடவை அழுதுருப்பேன். ஏன்டா இன்டர்வல் விட்டாங்க, இன்னும் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப 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 நல்ல படம், ரொம்ப நல்ல படம். மியூசிக் வந்து இந்த படத்தோடைய பலமே மியூசிக்கும் கேமராவும் தான். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்ன மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி படம் பார்க்குறா இருந்தால் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்க்கணும். சின்ன இயக்குனர்களையும் சார் ஒன்றும் இல்லை சார், பனிக்கூடம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பனிக்கூடம் உடையும் போது என் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுனுச்சு. இந்த படத்தில் உடையும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அந்த உடையிற சீனில் நான் அழுதேன். ஏன்னா பிரசவ வலியை வந்து ஒரே ஷாட்டில் ஒரு 3 நிமிஷம் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஷாட்டு. அந்த பிரசவ வலி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே ஐயாவுன்னு அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க சார்.